ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், கன்சிஸ்டன்சி ஓவர் மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேட்டடாக ஒரே நாளில் 9 மணி நேரம் 10 மணி நேரம் படிச்சுட்டு அதற்கப்புறம் திருப்பி பழைய இது மாதிரி 5 மணி நேரம் 4 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே போய் இல்லை நான் 4-5 நாளாக சரியாக படிக்கலை அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக டெய்லி ஒரு 6 to 7 மணி நேரம் ஆனால் ஆவரேஜ் ஒரு 6.5 hours படிக்கிறதா நமக்கு பெரிய ரிசல்ட்டை தரும். ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லவா? இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு டே ஒரு 8 மணி நேரம் படிக்கிறேன். இன்றைக்கி பயங்கர மோட்டிவேட்டடாக ஒரு 8 மணி நேரம் படிக்கிறேன். அது அப்படியே மறுநாள் 6 மணி நேரம் ஆகுது, அப்புறம் 5 மணி நேரம் ஆகுது, அப்புறம் 3, 2. ஸோ இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இல்லை நான் அதுக்கப்புறம் திருப்பி நான் ஒரு 2-3 நாளாக சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை 4 ஆக்குவேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6, திருப்பி 8க்கு வர்றதுக்கு இந்த டைம் ஆயிரும். அப்போ இப்போ நம்ம இது ஒரு 8 நாளைக்கு எழுதிருக்கேன். இந்த 8 நாளைக்கு ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரு 42 மணி நேரம் தான் வருது. இதே இது நான் ஒரு 6.5 மணி நேரம் 6 to 7 hours அப்படிங்கிறப்ப முன்ன பின்ன ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிப்பேன், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிப்பேன். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகும். அப்போ ஒரு 8 நாளைக்கு 6.5 மணி நேரம் அப்படின்னா நமக்கு தாராளமாக ஒரு 52 மணி நேரம் வரும். பாருங்களேன், 8 நாளில் 10 hours டிஃப்ரென்ஸ். ஸோ அதான் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாள் மோட்டிவேஷனோட படித்து எந்த புண்ணியமும் இல்லை, டிசிப்ளின் வேணும். ஸோ டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக அந்த டிசிப்ளின் தான் கன்சிஸ்டன்சியாக மாறும். நான் இவ்வளோ நேரம் படிப்பேன், இந்த டைமில் உட்காருவேன், இவ்வளோ நேரம் கண்டினியூஸாக படிப்பேன் அப்படின்னு அந்த ஒரு டிசிப்ளின் இருந்தால் தான் அது நமக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் டெய்லி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படிங்கிறது படிக்க முடியும். ஸோ அதனால் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் மோட்டிவேட்டடாக படிக்கிறதுனால எந்த பயனுமே கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு சும்மா ரஃபாக எழுதுனது ஒரு 8 நாளில் 10 மணி நேரம் வித்தியாசம் வருது. அப்போ ஒரு 80 நாளில் 100 மணி நேரம் ஆயிரும். இதே ஒரு 320 நாள் அப்படின்னா ஒரு 400 மணி நேரம் ஆயிருமா? இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு 20 கொஷின் மேக்ஸ் நான் போட்டு பார்க்குறேன், ஓகேவா? அப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 400 மணி நேரம் இருக்கா, 400 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வந்துடுது ஒரு 320 நாளில். அப்போ நான் ஒரு 10 மாதம் 11 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த 400 மணி நேரம் வித்தியாசத்தில் அவங்க ஒரு 8000 கொஷின் எக்ஸ்ட்ரா போட்டு பார்ப்பாங்களா? 8000 கொஷின்லாம் மேக்ஸில் போட்டு பார்த்தா அவ்வளோதான் போதும். மேக்ஸில் கண்டிப்பாக 25க்கு 25 போட்டுடலாம் அப்படிங்கிறப்ப ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் மோட்டிவேஷனை காட்டியும் ஓகே, மோட்டிவேட்டடாக படிக்கிறது நல்ல விஷயந்தான். ஸோ அது தேவை, கண்டிப்பாக நமக்கு வேணும். பட் மோட்டிவேஷனை காட்டியும் கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எப்படி இருக்கணும்? ஸோ மோட்டிவேஷனுங்கிறது இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ இல்லை, அன்னைக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கும், மறுநாள் அது நமக்கு இருக்காது. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி, ஸோ டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.